ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் பற்றி சமூக வலைதளங்களில் தொண்டர்கள் அவதூறாக பதிவிடக்கூடாது என பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கேட்டுக் கொண்டார். உடல்நலக்குறைவால் சென்னையில் சிகிச்சை பெற்று வந்த ஜி.கே. மணி உடல்நலம் தேறி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். பின்னர் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்திக்க தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்தபோது செய்தியாளர்களை சந்தித்த ஜி.கே. மணி நீண்ட காலமாக பாமகவில் பிரச்சினை இருப்பது மன உளைச்சலை தருவதாக குமுறினார். 45 வருஷமாக உழைக்கிற, உண்மையாக இருக்கிற, விசுவாசமாக இருக்கிற, மனசாட்சியோடு நடக்கிற என்ன கொச்சப்படுத்துறது, கேவலப்படுத்துறது ஒரு திட்டமிட்ட மோசடியாக இருக்குது. இது ரொம்ப வேதனை அளிக்கிறதா தான் நம்ம பார்க்குறோம். இப்போ எங்களுக்கு இருக்கிற வேதனையெல்லாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேசணும். ஒரு சுமூகமான முடிவு சீக்கிரம் வரணுங்கிறது தான். மருத்துவரையாவை ரொம்ப கொச்சப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, அவர் தலைகுனி வைக்கிற சில செய்திகள்லாம் வருது. இதுக்காக அவர் இத்தனை வருஷமாக அந்த சமுதாயத்துக்கு, நாட்டுக்கு, மக்களுக்கு உழைக்கிறார். இந்த செய்தி போடுறதுல யாருக்கு என்ன லாபம் வருது? அதனால் ரொம்ப எங்கள் ஊடக பேரவை அல்லது மற்ற சமூக வலைதளங்களில் செய்தி போடுறவங்களாம் ரொம்ப அன்பாக பாசத்தோடு கேட்டுக்கிறது எல்லாமே, சமூக வலைதளங்களில் எங்கள் ஐயாவை பற்றி எந்த செய்தியும் தரக்குறைவாக அல்லது அவமரியாதையாக போடாதீங்க. அதே மாதிரி சென்னையை மருத்துவர் அன்புமணி அவரை பற்றியும் போடாதீங்க, கட்சி பற்றியும் போடாதீங்க. ஆக்கப்பூர்வமாக நல்ல செய்திகளை போடுங்க. விசிகவிற்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ராமதாஸ் மீது விசிக தலைவர் திருமாவளவனுக்கு ஏன் திடீர் அன்பு என்றும், என்றைக்காவது ஒருநாள் திருமாவளவன் ராமதாஸை புகழ்ந்து பேசியுள்ளாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகைக்கு ராமதாஸ் மீது திடீர் பாசம் ஏன், அவர்களை சென்று சந்திப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதெல்லாம் திமுகவின் சூழ்ச்சி. இதுகுறித்து எல்லாம் யோசிக்க வேண்டும். திமுக தான் பாமகவிற்கு எதிரி என்றும், திமுகவிற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ராமதாஸ் உருவாக்கியதுதான் பாமக. ஆனால் வயது முதிர்வின் காரணமாக ராமதாஸ் குழந்தை போல் மாறிவிட்டார். அவர் அவராக இல்லை என அன்புமணி கூறியுள்ளார். ராமதாசுடன் இருக்கும் 3 பேர் தங்கள் சுய லாபத்திற்காக அவரை பயன்படுத்திக் கொண்டனர். அது தெரிந்ததால் கட்சியின் தலைவரானேன் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.